இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். இந்த பத்திராசனம் செய்வதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் என்பதை நாம் 2 பாகங்களாக பிரித்து கொள்வோம். முதலில் ஒரு 15 எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசமும், இரண்டாவதாக 15 எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசமும் செய்தோமானால் நமக்கு செய்த ஆசனங்கள் செய்த வழி இல்லாமல் நமக்கு இயல்பாக நாம் இருப்போம். அந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால் நாம் தினமும் கூறியபடி வெறும் வயிற்றில் செய்வோமானால் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், செய்வதற்கும் எளிமையாக இருக்கும். அதாவது நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் நம்ம ஆசனம் செய்வதற்கு ஈஸியாக உடல் வளையும் தன்மை இருக்கும். வெறும் வயிற்றில் செய்யாமல் நமக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு அரை மணி நேரம், குறைச்சது ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் செய்யணும். ஆனால் உணவு உண்ணக்கூடாது, சரிங்களா? அதாவது வெறும் வயிற்றில் தான் செய்யணும். அப்படி மீறி நமக்கு தெரியாமல் நம்ம அந்த காஃபி டீக்கு அடிமையாகிறதுனால நம்ம அந்த மாரி குடிச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் அதுக்காக டைம் கொடுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த யோகாவை செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு தினமும் ஒன்று நமக்கு யோகா வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். செஞ்சவங்க திரும்பி செய்ய வேண்டியதில்லை. அப்படிங்கல இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸு கொடுக்க போகிறோம். நமக்கு இப்போ இந்த பனிக்காலங்களில் சளிகள் அதிகமாக இருக்கும். ஏன் சளி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு அதாவது சளி இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதை நம்ம சரியாக்கி வச்சுக்கணும். அப்படி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விடக்கூடாது. மூச்சு திணறல் ஏற்படும். சளி அதிகமாகி உனக்கு வெளியாக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதனால் என்ன செய்யணுன்னா வெதுவெதுப்பாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறீங்க, காலையிலேயே வெறும் வயிற்றில் புழிஞ்சு அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வெதுவெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, கையை வச்சிங்கன்னா சூடு இருக்காது. அந்த அளவுக்கு அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு 3 நாள் குடிங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி உங்களுக்கு இருக்கிறவங்க அறுத்துக்கிட்டு வெளியில் வரும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதே போல் மூலிகை, அதாவது நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சித்தார்த்தான்னு பேர். சித்தார்த்தையை ஒரு 100 கிராம் எடுத்துங்க. அதிமதுரம் அது ஒரு 100 கிராம், மிளகு ஒரு 100 கிராம், சுக்கு ஒரு 100 கிராம். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4த்தையும் மைய இடித்து, அதாவது தூளாக, அதாவது அரவை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அரைச்சி வச்சுக்க. மிக்சியில் கூட அரைக்கலாம். அது நல்லா நறுக்கி செய்யுங்க. மிக்சியில் அவ்வளோ சுக்கெல்லாம் உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். அப்படி அடிக்கக்குள்ளே உங்களுக்கு நசுக்கிங்க. அம்மி குழவி இருந்து நசிங்க, இல்லாட்டினா ஆட்டுக்கல் சின்னதாக இந்த குழவி கல் மாரி இருக்கும், அதில் விட்டு நசுக்கி அதுக்கப்புறமேலுக்கு மிக்சியில் போட்டு இதை எல்லாத்தையுமே பவுட்ரு ஆக்கிக்கிட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாக்கெட்டில் ஒரு டப்பியில் போட்டு அடைச்சி வச்சிங்க. அப்படி அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை என்ன செய்யணுன்னா ஒரு தேக்கரண்டி எடுத்து என்ன செய்யணும், 200 மில்லி தண்ணியில் அதை நல்லா அதில் போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். அந்த 200 மில்லி தண்ணி ஒரு 50 மில்லி குறையணும். அது அந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சிங்க. ஒரு 150 மில்லி, ஒரு டம்ளருங்கிறது ஒரு 150லேருந்து 200க்குள்ளே வரும். ஒரு டம்ளர் தண்ணி அது 200 மில்லி எண்ணெய் வச்சிங்க. அதை கொட்டிட்டு அதில் ஒரு கரண்டியை போட்டுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணோன்னே அதை ஒரு 150 மில்லியே குறைஞ்சிடும். குறைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி நல்லா ஆறினோன்னே அதை வெறும் வயிற்றில் குடிங்க. இதை ஒரு 3 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளியெலாம் இல்லாமல் போயிடும், சரிங்களா? இதை செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. இப்பொழுது நாம் பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு போக போகிறோம். அதனால் எல்லாருமே தயாராகிருங்க. இது எளிமையான ஆசனம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு கைகளை கட்டிக்கொள்கிறது தான். அதனால் எல்லாருமே செய்யலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் எல்லாருமே செய்யலாம். அதிக பலனை கொடுக்கக்கூடியது. பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறமேலுக்கு செய்கிறது மிகவும் நல்லது. இப்பொழுது நம்ம காலை நல்லா நீட்டிக்கிட்டு கால்களுக்கு நமக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு பாருங்கள், முன்னாடி எண்ணிக்கையில் ஒரு உடலை நேராக்கிக்கிட்டு முன்னாடி ஒரு 15 எண்ணிங்க. இது பயிற்சி தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதே போல் பின்னாடி இழுத்துங்க. நல்லா இந்த கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்லா கேட்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போது கால்களை நல்லா சுழட்டிங்க. 2 3 4 5. அதிக நேரம் செய்யலாம், நமக்கு நேரம் கிடையாது. அதனால் ஒரு 5 முறை, வலது பக்கம் ஒரு 5 முறை, இடது பக்கம் ஒரு 5 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம கால்களுக்கு பயிற்சி கொடுக்கும். கைகளுக்கும் நம்ம உடலை தான் பாருங்கள், நல்லா 90 டிகிரியில் வச்சிங்க.
அந்த கையை நல்ல விரைப்பாக வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கைகளை சுழட்டுங்க. வலதுபுறமாக இது ஒரு 5 முறை செஞ்சீங்க. அதே போல் இடதுபுறமாக ஒரு 5 முறை செஞ்சீங்க. செஞ்சிட்டிங்கன்னா கைகளுக்கு வலுவூட்டப்படுகிறது. ஒரு 5 கிலோ கல்லை நீங்கள் தூக்குனீங்கன்னா எவ்வளோ இருக்கும், அதே போல் நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த யோகாவை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதே போல் இப்படி இது கால்களை நல்லா மடக்கிங்க. ஒரு காலுக்கும் நல்லா இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டோம். நல்லா பாருங்கள், நல்லா படிக்கிற மாரி உட்காந்துங்க. நல்லா கால் வந்து பூமியில் வந்து நல்லா படியணும். உடலை வந்து நேராக்கிங்க. உடலை நேராக்கிக்கிட்டு கைகளை வந்து இதை வருங்க நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா இது பண்ணிவிட்டு கண்களை மூடிக்கிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானத்துக்கு போங்க. இப்போ எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. இப்பொழுது சாதாரண நிலைக்கு வாங்க. இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்தோமா, சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம மூச்சு சுவாசம் செய்யுங்க. மூச்சு சுவாசம் செய்யக்குள்ள உடலை நேராக்கிங்க. சின்முத்திரை வச்சிங்க. கண்களை மூடிக்கிங்க. இப்போ மூச்சு சுவாசம். ஐந்து மூச்சு சுவாசம் செஞ்சிட்டோம் இல்லைங்களா. இப்போது இதுக்கு பேர் வந்து பத்திராசனம். பத்ராசனம் இல்லை, பத்திராசனம் அப்படின்னு இதுக்கு பேர். இதை வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து தியானத்து நிலைக்கு போகிறதுனால இதுக்கு அதிக நன்மை தரக்கூடியதாகும். யோகாங்கிறது மிகவும் எளிமையானது. இது அனைவரும் உணரக்கூடியது. இதை வந்து நீங்கள் தினமும் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்கள் உடலை வந்து பார்க்கணும். அதாவது சளிக்கு இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதுமாரி ஒரு நாளைக்கும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதை நீங்கள் வந்து மனதில் படுத்திக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு என்ன சொன்னங்கிறதே தெரியும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். எளிமையான இதுதான். இயற்கை தான் நமக்கு வழிகாட்டி. இயற்கையாக நம்ம வாழ்ந்தோமானால் நமக்கு வந்து எல்லாமே உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் என்றைக்குமே மாற்றிக்கக்கூடாது. பழைய உணவு பழக்கத்துக்கே நீங்கள் பழையபடியே போயிடணும். இப்போ இடையில எல்லாருமே மாறிட்டாங்க. அதேமாரி மாறாமல் இருங்க. மாறினீங்கன்னா உங்களுக்கு உடலை வந்து இப்போ மைதா பொருளெல்லாம் நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க. பரோட்டா இந்தமாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் தின்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடலுக்கு வந்து கெடுதல் தான். அதே போல் ஃபாஸ்ட்டு ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. இந்த நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உடனே நீங்கள் செஞ்சு உடனே இது பண்ண வேண்டாம். இயற்கையாக நீங்கள் வந்து சைவத்துக்கு மாறிட்டீங்கன்னா, சைவம் வந்து யோகா பண்ணினீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து உடலை வந்து ஒரு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம 2வது நிலைக்கு போவோம். இப்போ அதே போல் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு கால்களை வந்து இது பண்ணிங்க. இப்போது ரொம்ப நேரம் வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல் கால் நல்லா இழுத்து பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 சுழிச்சிங்க. ஒரு 5 முறை மட்டும். நேரம் இல்லை, நீங்கள் நிறைய நேரம் செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் யோகா பண்ணிங்கன்னா உடலுக்கு வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை என்றைக்குமே கெடுதல் இருக்காது. வஜ்ராசனத்தில் உட்காந்துங்க. அது பாருங்கள், வஜ்ராசனத்தில் நல்லா படிக்கிற மாரி உட்காந்துக்கிட்டு இந்த உடலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கைகளை நல்லா பட்டிக்கிட்டு இப்போ கண்களை மூடி தியானம் பண்ணுங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டோம். செஞ்சோன்னா நம்ம மூச்சு சுவாசம் செய்யுங்க. இப்போ மூச்சு சுவாசம் வந்து பத்மாசனத்தில் போட்டு கூட செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்பொழுது நாம் 5 மூச்சு சுவாசம் செய்தோம். இப்போ 2 பாகமாக பிரித்தோம். 2 பாகமாக பிரிச்சுட்டு நம்ம மூச்சு சுவாசம் செய்கிறோம். இப்போ இதற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பத்ராசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
அதாவது வஜ்ரம் போல் உடலை வைத்துக் கொள்கிறோம். வஜ்ரம் என்றால் வலிமை என்று பொருள். இந்த வலிமையாக உடலை வந்து நேர்த்தியாக வச்சுக்கிறதுனால உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ரத்த ஓட்டம் வந்து சீராகும். இப்போ வந்து நம்ம வஜ்ரம் போல் நம்ம உடலை வச்சுக்கிட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கோம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு தியான நிலைக்கு போகிறோம். தியான நிலைக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறீங்க. மனசை ஒருநிலைப்படுத்தினா தான் தியான நிலைக்கு போகலாம். அப்படி போகக்குள்ள பார்த்தீங்கன்னா மூச்சு சுவாசம் வந்து இயல்பாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், மூளை நரம்புகள் நல்லா வேலை செய்யும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்போ மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிவடைஞ்சு கையில் அழுத்தி கொண்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து மார்பகம் நல்லா விரிவடைஞ்சு மார்பகத்தில் உள்ள நமக்கு வந்து சீராக இருக்கும். மூச்சு வந்து போயிட்டு வர்றதுக்கு சீராக இருக்கும். எந்த விதமான அடைப்புகள் இருக்காது. இந்த கழிவுகள்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி நமக்கு போயிடும். அதுதான் வந்து இந்த தியானங்கிறது. அதே போல் முதுகு தண்டுவடம் பார்த்திங்கன்னா ஒரே நேராக இருக்கும். வளையும் தன்மை, அதாவது வளையும் தன்மை இருக்கும், ஆனால் கூணு விழாது. புரியுதுங்களா? ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உடம்பு, ஆனால் கூணு விழாது. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கூணு விழக்கூடாது. வெரிகோர்ஸ், அதாவது கால்களை மடக்கிக்கிட்டு நம்ம உட்காந்து நம்ம கைகளை பற்றி கொள்வதால் வெரிகோர்ஸ் உள்ளவங்க இதை நல்லா செஞ்சு பாருங்கள். இதை செய்ய செய்ய உங்களுக்கு அந்த வெரிகோர்ஸ் நரம்புகள்லாம் உங்களுக்கு நல்லா ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதே போல் அந்த மூட்டு வலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முழங்கால் மூட்டு வலி, கைகளில் உள்ள மூட்டுகள், கணுக்கால் வலிகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம வந்து இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கைகளை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி தியான நிலைக்கு போகிறதுனால அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு இயங்கக்கூடியதாக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே போல் செரிமான சக்தி இல்லாதவங்க இதை செய்யுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை செய்யுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு கைகளை வந்து ரெண்டுத்தையும் அதை அப்படி மடக்கி அடி வயிற்றில் வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிங்கன்னா மலச்சிக்கல்லாம் சரியாயிடும். இதை வந்து தினமும் செய்யணும். ஒரு நாளில் செஞ்சுட்டு எனக்கு மலச்சிக்கல் சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் மலச்சிக்கல் ஏன் இவ்வாறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம்தான். இந்த உணவு பழக்கத்தால் தான் நமக்கு மலச்சிக்கல் வருது. எது செரிமானம் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து இந்த யோகா செஞ்சிங்கன்னா செரிமானமும் ஆகிடும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் தினமும் இந்த என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பத்ராசனத்தை செஞ்சு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிங்க. உடல் வந்து வஜ்ரம் போல் வலிமையாக வச்சிங்க. தியான நிலைக்கு தினைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. மார்பகம் விரிவடைஞ்சு மூச்சு சுவாசத்தை வந்து நல்லா உணருங்கள். மூச்சு சுவாசங்கிறது உணரக்கூடியது. அதே போல் முதுகு தண்டுவடியில் உள்ள வலிகள்லாம் ஏற்படாமல் நேராக இருக்கும். வெரிகோர்ஸ் உள்ளவங்களும் இதை செஞ்சு பயன்பெறுங்க. இதை வந்து தினமும் செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.